ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இதே மாதிரி குழம்ப வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம முட்டைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேருங்க. சப்போஸ் உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல கூட அந்த உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் மிதமான சூட்டில் பனியார சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். நம்ம இந்த முட்டை மசாலாவை அந்த குழிப்பணியார மாதிரி சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சைட்லலாம் நல்லா ஒயிட் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா சைட்லலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடால் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். பாருங்கள், நல்லா ஒயிட் கலராக ஆயிடுச்சு. மேலே நிறையா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னொரு சைடையும் வேக வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக நல்லா பனியார மாதிரியே புசு புசுன்னு இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை செப்பரேட்டாக வச்சுருக்கலாம். மீதம் இருக்கிற முட்டை மசாலாவும் இதே மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. குழம்பு கரைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி அளவு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா தண்ணியை ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சால் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இதில். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம்,
கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா சீக்கிரம் வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்காக. ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும், இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா குழம்பு மசாலா, அதையும் சேர்த்து நல்லா கொதி வரணும். இப்போது பாருங்கள், கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா குழம்பு கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போது கொத்தமல்லி இலையை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக நம்ம அந்த முட்டையும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே நல்லா குழம்பு உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்பளம் பொரியல் கூட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.